அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். நம்ம வெல்வெல் நிச்சயம் அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம 11th ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ 11th ஹிஸ்ட்ரியில் 18th லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ போன வீடியோல முதலாம் மைசூர் போருக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ முதலாம் மைசூர் போர்ல இருந்து பார்க்கலாம். ஸோ முதலாம் மைசூர் போர் எப்போ நடக்குது அப்படின்னா 1767 to 69. இதுக்கு முன்னாடி என்ன ஆதிக்கத்தின் மூலமா இவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்நாடிக் வார் அப்படிங்கறத பார்த்திருப்போம். அந்த கர்நாடிக் வார்ஸ் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்றது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1746 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறது முதலாம் கர்நாடக போர் 1746 தொடங்கி இருக்கும். ஸோ அது எப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1763 தான். ஸோ நம்ம பார்த்திருப்போம் ஒரு 7 ஆண்டு போரோட முடிவு தான் வந்து மூன்றாம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கு நடுவில் 1757 பிளாசி நடந்திருக்கும் அப்படிங்கிறது போன வீடியோலயே பார்த்துட்டோம். அதே மாதிரி 1764 பக்சார் போர் நடந்திருக்கும். இந்த பக்சார் மூலியமா தான் கம்ப்ளீட்டாவே இவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ரைட்? ஸோ இப்போ இந்த பக்சார் போர் மூலியமா தான், அதாவது மூன்றாம் கர்நாடக போர் எப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 1756 இருந்து 63 வரைக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? ஒரு 7 வருஷத்துக்கான ஒரு போராது நடந்திருக்கும். ஸோ இந்த டைம்ல வங்காளத்திலிருந்து படைகளை வழிநடத்துறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்னல் ஃபோர்டு. ஸோ இந்த கர்னல் ஃபோர்ட் தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா 1759 மசூலிப்பட்டத்தை கைப்பற்றார். ஸோ 57 பிளாசி போர் நடக்குது. ஸோ இந்த டைம்ல வங்காளத்துல ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்னல் ஃபோர்ட். ஸோ இந்த கர்னல் ஃபோர்ட் யார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா பின்னாடி அப்படியே அவர் வழிநடத்தி வந்து மசூலிப்பட்டத்தையும் கைப்பற்றாரு. சோ பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். ரைட்? சோ மசூலிப்பட்டத்தையும் கைப்பற்றாரு. இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய சிற்றரசுடைய பகுதிகள் எல்லாமே கைப்பற்றனால ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. சோ அங்க யார் ரூல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜலபத் சங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை மேற்கொள்றாங்க. என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வட சர்க்கார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வட சர்க்கார்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய, அதாவது ஆந்திராவையும் தமிழ்நாடையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? சோ இந்த இடத்துதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோதாவரி ஆற்றங்கரைக்கு இந்த பக்கமா. சோ இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வட சர்க்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இந்தியா மேப் அப்படின்னா இது வந்து தமிழ்நாடுவா இருக்கும், இது வந்து ஆந்திராவா இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை கோதாவரி ஆற்றினுடைய பகுதிகளை வந்து வட சர்க்கார் பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த இடங்கள், அதாவது கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர், இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய படைகள் வந்து சிறந்து இருந்துச்சு. சோ எனியாவ் நீங்க விட்டு தரலினாலும் அவங்க ரூல் பண்ணி, அதாவது வார் மூலியமா வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கதான் போறாங்க. போர் மூலியமா நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க போறாங்க. அப்ப இந்த உடன்படிக்கை மூலியமா இந்த இடங்களை நான் வச்சுக்கிறேன், இந்த இடங்களை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜலபத் சங் வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த டைம்ல வட சர்க்கார் அப்படிங்கிறது ஆங்கிலேயர் வசமானதை முகலாய பேரரசு 1765 அலகாபாத் உடன்படிக்கை மூலம் அங்கீகரித்தார். ஓகேங்களா? இந்த அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிறது நடக்குது. அலகாபாத் உடன்படிக்கை எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கைப்பற்ற பகுதிகளை நீங்க வச்சுக்கோங்க. இதை நம்ம முதலே பார்த்திருப்போம். 1765 போன வீடியோல பார்த்திருப்போம். 1765 அலகாபாத் உடன்படிக்கை நடந்திருக்கும். இது மூலியமா ஆங்கிலேயர்கள் தான் விட்டு தராங்க, பிச்சை போடுறாங்க. ஓகே, நீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய இடங்கள். ஏன்னா அப்ப அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கல்ல, அப்ப அவங்க நம்மளுக்கு விட்டு தராங்க, இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இந்த உடன்படிக்கை மூலியமா ஓகே இவங்கதான் டாமினன்ட் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு இவங்க வராங்க. ஆனா 1766 ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியை கையப்படுத்திய போது பிரச்சனை தோன்றுச்சு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட இடத்த நீ ஏன் வந்து கைப்பற்ற, உங்ககிட்ட நான் சப்போர்ட்டுக்கு தானே வந்தேன், நீ எனக்கு சப்போர்ட் தானே பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு நீ என்னை ஏமாத்தி என்னோட இடங்களை நீ கைப்பற்ற அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. சோ யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிசாம் அலி வந்து என்ன பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. சோ ஒரு விஷயம் நடக்குது. எப்போ 1765 அலகாபாத் உடன்படிக்கை நடக்குது. இது மூலமா இந்த இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க பகுதிகளை விட்டு கொடுக்குறாங்க. ஆனா 1766 அடுத்த ப்ராப்ளம் இஷ்யூ ஆகுது. இதனால என்ன பண்றாங்க, யார் இவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்காங்க அப்படிங்கிறது மேல பார்த்திருப்போம். ஹைதர் அலியும் ஹைதராபாத் நிசாமும், இவங்க 2 பேர் தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது நம்ம போன வீடியோல பார்த்தோமா. சோ இவங்க கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. என்ன அப்படின்னா நீங்க என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க. சோ அகைன் இங்கேயுமே வந்து அவங்களோட புத்தி செலுத்தணும். எனக்கு இருக்கக்கூடிய திவானி உரிமைகளா இருக்கட்டும், எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட பதவி ஜாஸ்தி தான், உங்களுடைய படைகளும் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான், உங்களுடைய பதவிகள் எல்லாமே ரொம்ப வலிமை மிக்கதா இருக்கு. சோ நம்ம ஒரு உடன்படிக்கைக்கு வரலாம். என்ன அப்படின்னா எனக்கு என்னோட பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க, உங்க பிரச்சனைக்குள்ள நான் வரல. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ மத்தவங்க மூலியமா வருது அப்படின்னா அந்த இடத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் ஒரு ப்ராமிசஸ், ஒரு உடன்படிக்கையை வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, சோ அவங்களுடைய ரூல் பகுதி தானே, அவங்கவுங்க ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகள் தானே பெருசா இருக்கு. அப்ப வட சர்க்கார் பகுதியோ இல்ல வந்து அலகாபாத்தோ இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாம் வந்து இவங்களை கைப்பற்றுறது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லை. ஏன் நாடு நான் காப்பாத்தினா போதும், அது வரைக்கும் நீ வராம இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
பட் இவங்க கடைசி வரைக்குமே ரியலைஸ் பண்ணல, ஒவ்வொரு இடங்களா இவங்க கைப்பற்றிக்கிட்டே வராங்க அப்படிங்கறத இவங்க கடைசி வரைக்கும் அனலைஸும் பண்ணல, ரியலைஸும் பண்ணல. அவங்கவுங்க நாடுகளை மட்டும்தான் இருக்காங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மக்கள் இறக்க இறக்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய மகன்கள் மூலியமா இவங்களுடைய பகுதிகளை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இப்படி சொல்லி ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வருது ஹைதர் அலிக்கு. அப்ப நியாயமா அவங்க என்ன பண்ணிருக்கணும், சப்போர்ட் பண்றதுக்கு தானே வந்திருக்கணும். சோ ஆனா இவங்க வரல. ஹைதர் அலிக்கு எதிராக நிசாம் அலிக்கு உதவ தாங்கள் தயாராக இருக்கிறத உணர்த்துறாங்க. ஓகேங்களா, இப்ப இவங்களுக்குள்ளேயே உள்நாட்டு வச்சு நடக்குது. ஏன்னா ஹைதராபாத் நிசாம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பவரா இருக்காரு, ஹைதர் அலி ஸ்ட்ராங்கஸ்ட் பவரா இருக்காரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஹைதர் அலியை அப்போஸ் பண்ணும். ஏன்னா ஹைதர் அலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, என்ன பண்ணாலும் அவர் தோக்கடிக்கவே முடியல அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு தெரியுது. அப்ப யாருக்கு கூட்டு சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்களோட கூட்டு சேர்றாங்க. அப்போ ஹைதர் அலிக்கு எதிராக நிசாம் அலிக்கு பிரிட்டிஷர்ஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய பகுதிகளுமே கைப்பற்றிட்டு துணைப்படை திட்டம் மூலியமா இவங்களுடைய பகுதிகளையும் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க, நிசாம் பகுதிகளுக்கு. ஓகேங்களா, சோ வரி வசூலுக்கு உரிமை வாங்குறாங்க. அப்ப அவங்க தோக்கறதுனாலுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய இடங்கள் எல்லாத்தையுமே இவங்க கைப்பற்றாங்க. சோ முதல் நம்ம பார்த்திருப்போம், துணைப்படை திட்டத்தின் கீழே இணைந்த முதல் நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதராபாத் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ரைட், சோ இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிசாம்க்கு இவங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது தான். சோ ஹைதராபாத் நிசாம்க்கு அப்போஸ் பண்ணி யார் வராங்க, ஹைதர் அலிக்கு அப்போஸ் பண்ணி நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிசாம் இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா துணைப்படை திட்டத்தின் மூலியமா ஹைதராபாத்தை ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராங்க. ஓகேங்களா, சோ அதுதான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 1767 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப என்ன எப்படி சப்போர்ட்ல நிக்கிறாங்க, நிசாமுக்கு சப்போர்ட் பண்ணி பிரிட்டிஷர் இருக்காங்க, ஹைதர் அலி தனியா இருக்காங்க. அவருடைய படைகளே பெருசு. அவங்களுக்கு உள்நாட்டு மன்னர்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க சப்போர்ட்ல இருக்காங்க. அது போக பிரெஞ்சோட சப்போர்ட்டும் அவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, சோ இந்த டைம்ல என்ன ஆகுது, ஹைதர் அலி அதாவது நிசாமுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் நடுவில் ஒரு உடன்படிக்கை இருந்தாலும் நிசாமும் ஹைதர் அலியுமே ஒரு உடன்படிக்கைக்கு மேற்கொள்றாங்க. சரி வேண்டாம், நம்மளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுரு, நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்க, நம்ம ரூல் ப்ராப்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அகைன் பிரிட்டிஷருக்கு ஒரு இஷ்யூவா மாறுது. எதனால அப்படின்னா யாரு அலைஸா இருக்காங்களோ, யார் 2 பேர் எதிரிகளா இருக்காங்களோ அவங்களே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்ப இவங்களுக்கு வேலையே இல்லாம போயிடும்ல. இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹைதர் அலிக்கு எதிராக பிரிட்டிஷர் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் மைசூர் போர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, சோ முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர்னும் இதை சொல்லலாம், முதலாம் மைசூர் போர்னும் இதை சொல்லலாம். ஓகே, சோ இப்ப இங்க யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாம்பேல இருந்து ஆங்கிலேயருடைய ஒரு படை மேற்கு. சோ இந்த இடத்துல இப்ப ஒரு கயாஸ் நடக்குது. சோ இது எல்லாத்தையும் என்ன இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சோ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, மங்களூர் இருக்குல்ல, சோ கர்நாடகாவோட பார்டர் மேற்கு கிழக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். சோ இந்த மங்களூர் கைப்பற்றுறாங்க. சோ அங்க கைப்பற்றது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப டிஸ்ட்ராக்ஷன் தான். அப்ப ஹைதர் என்ன பண்றாரு, எங்கெங்கெல்லாம் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரோ அவருடைய பகுதிகளை ஓரத்துல இருந்து சோ இந்த சைட்ல இருந்து அப்படியே இவங்க கைப்பற்றிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஹைதர் அலிக்கு என்ன பண்றாங்க, மேங்களூர் ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க. மேங்களூர்ல போய் இவர் காப்பாத்திடுறாரு, ஏன்னா அங்க அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ ஹைதர் அலி வின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா மேங்களூர் இந்த சைடு இருக்கு, பெங்களூர் இந்த சைடு இருக்கு. சோ கம்ப்ளீட்டா பெங்களூரை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸால ஹைதர் அலியை வின் பண்ண முடியல. 1768 ஹைதர் ஹைதர் அலி என்ன பண்றாரு அப்படின்னா பாரமஹல் மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. பாரமஹல் அப்படிங்கிறது என்னன்னா சேலம் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சோ பாரமஹல் பீடபூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த பகுதிகள் மீது திடீர்னு ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அந்த இடத்துல யாரும் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேப்டன் நிக்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. சோ அவர் ஹைதர் அலி தோற்கடிச்சிடறாங்க. அப்ப ஹைதர் அலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருக்காரு. ஓகேவா, சோ இருக்கக்கூடிய பிரிட்டிஷர்ஸ் எல்லாத்தையுமே தோற்கடிச்சிட்டே வராங்க. அப்ப கேப்டன் நிக்சன் தோற்கடிக்கிறாங்க. தோற்கடிக்கிறது மட்டும் இல்லாம சேலமோட சேர்ந்து கரூர், ஈரோடு இது ரெண்டையுமே கைப்பற்றிடுறாங்க. ஓகேங்களா, சோ கரூரையும் ஈரோடையும் கைப்பற்றாங்க. இந்த மீன்வேல் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சைடு ஹைதர் அலியோட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஹைதர் அலியோட படை தளபதியா ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா ஃபசலுல்லா கான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபசலுல்லா கானும் சும்மா கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் இன்னும் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை, திருநெல்வேலி இது எல்லாத்தையுமே கைப்பற்ற ஆரம்பிச்சிடாரு. ஓகேங்களா, இந்த இடங்களையுமே இவங்க ஜாலியா இவங்களுடைய படைகளை வழிநடத்திட்டு போறாரு. சோ இந்த டைம்ல இவங்க என்ன பண்றாங்க, ஆல்ரெடி பெங்களூரை கைப்பற்ற விடல, மங்களூரை கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கீழே தமிழ்நாடுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தஞ்சாவூருக்கும் அங்க இருந்து கடலூருக்குமே முன்னேறி சொல்றாரு. சோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு பயம் வந்துருச்சு. என்ன பண்ணாலும் இந்த மனுஷன் நம்ம ஜெயிக்க போறது கிடையாது. சோ பெட்டர் நம்மளுக்கு தெரிஞ்ச வழி என்ன, உடன்படிக்கை தான். சோ இனிமேல் நம்ம எந்த போரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ ஆங்கிலேயர் மீதான தாக்குதல்
நிறுத்துறதுக்கு ஹைதருக்கு இஷ்டமே கிடையாது. ஏன் அப்படின்னா இவர் தான் வந்து வின்னிங் கெப்பாசிட்டி அப்பர் ஹேண்டா இவர் இருக்கார். அப்ப எதுக்காக, என்ன ரீசனுக்காக இவங்க கிட்ட நம்ம சமாதானத்துக்கு போகணும், இல்ல உடன்படிக்கைக்கு போகணும்? சோ இவர் இந்த இதுலயே ஸ்டபனா இருந்திருந்தா கூட ஆங்கிலேயர்கள் மேபி கீழே எதுவுமே கைப்பற்றாம இருந்திருப்பாங்க. பட் அதுவுமே இவரால முடியல. அப்போ ஆனா என்ன சுச்சுவேஷன் இவர் ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி மராத்தியர்களுக்கும் இவருக்கும் நடுவுல ஒரு இன்ட்ரெஸ்டட் ப்ராப்ளம் அங்க போய்கிட்டே இருக்கு. சோ மராத்தியரோட பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கு இவருக்கு அப்பப்போ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க வந்து போர்த்துக்கு வரதுக்கு முன்னாடி இவர் போய் அவங்களை ஜெயிச்சுட்டே இருந்துட்டு இருக்காரு. சோ அதுவுமே இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இப்படி எல்லாமே இவரை சுத்தி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கனால இவர்கிட்ட வேற வழி இல்ல. ஓகேங்களா? மராத்தியர் படையெடுப்பு வரக்கூடும் அப்படிங்கக்கூடியதுனால ஆங்கிலேயர்கள் கிட்ட ஒரு அமைதி உடன்படிக்கை எடுக்கிறார். அவங்க கூட என்னால போர் பண்ண முடியல, எனக்கு நிறைய இங்கேயே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ என்ன போர் செஞ்சாலும் நீ தோக்கவும் போற, சரி போ நம்ம வந்து ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு இவர் வந்துட்டார். இந்த டைம்ல என்ன பண்றாங்க பிரிட்டிஷரும், என்ன பண்ணாலும் இந்த மனுஷன் நம்மளால ஜெயிக்க முடியல, அதனால நம்ம அமைதி உடன்படிக்கைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பரஸ்பர ஒரு உடன்படிக்கை வருது. ஓகேங்களா? அப்போ ஆங்கிலேயருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட சென்னை உடன்படிக்கையில 2 விஷயங்கள் சொல்றாங்க. சோ ஏன் ஃபுல்லா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை கைப்பற்றிட்டாங்க, பாரமஹல் பீடபூமி கைப்பற்றிட்டாங்க, கரூர், ஈரோடு இது எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டாங்க, திருநெல்வேலி, மதுரை எல்லா இடத்துலயுமே இப்ப ஹைதராலியோட ஆட்சி தான் வந்து பரவி பெருசா இருக்கு. நம்ம இந்த மதுரை, திருநெல்வேலி இது எல்லாத்தையும் நம்ம எங்க கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பின்னாடி வரக்கூடிய பாளையக்காரர்கள் புரட்சியில மருது சகோதரர்கள், புலித்தேவர், வேலு நாச்சியார் இவங்களுக்குமே வந்து ஹைதராலி அவங்களுடைய படைகளை வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ரைட்? சோ இங்க நீங்க இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்க இருக்காங்க அவங்க? மைசூர்ல இருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் ரீசன். ஃபஸ்லுல்லா கான் அவங்களுடைய படைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. சோ இவர்கிட்ட தான் கேட்டு என்ன பண்ணிருப்பாங்க, வேலுநாச்சியாருமே ஹைதராலியோட சப்போர்ட் கேட்டுதான் வந்து காலாட்படை வீரர்கள் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இப்படி ஒவ்வொரு இடங்களையும் ப்ராப்ளம் நடக்குது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கைக்கு மேற்கொள்றாங்க. இந்த சென்னை உடன்படிக்கை மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேருமே அவங்க கைப்பற்ற பகுதிகளுக்கு திருப்பி அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா கரூரை மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா ஹைதராலி அவர்கிட்டே வச்சுக்கிறாரு. மித்த எல்லா பகுதியிலுமே திருப்பி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. அப்போ தற்காத்து வச்சுக்கொள்ளக்கூடிய நடைபெறும் போர்கள்ல இப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய போர்களை வந்து 2 பேருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய உடன்படிக்கை அகைன் வராங்க. இது எங்க நடந்துச்சு? நிசாம் கிட்ட ஆல்ரெடி நடந்துச்சு. ரைட்? சோ ஹைதராலி, நிசாம் 2 பேர் இருக்காங்க. அப்ப நிசாம்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ், நான் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போ நிசாமலியும் ஹைதராலியும் ப்ராப்ளம் வரும்போது இவங்க ஹைதருக்கு எதிராக அவங்க திரும்புறாங்க. ரைட்? அகைன் இது வந்து ஹைதராலிக்கே நடக்குது. என்ன அப்படின்னா திருப்பி நான் உங்களுக்கு அதான் சொல்றோம், இந்த போர்லாம் வேண்டாம், அமைதி உடன்படிக்கை செஞ்சுக்கலாம், நாங்க கைப்பற்ற பகுதி உங்களுக்கு கொடுத்துறோம், நீங்க கைப்பற்றின பகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எனக்கு இங்க மராத்தியோட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் வரும்போது என்ன பண்றாங்க, அகைன் ஆங்கிலேயர்கள் அவங்க சொன்ன வாக்க காப்பாத்தல. இவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க வந்து அதை சார்ட் அவுட் பண்ணல. ஓகேங்களா? சோ மராத்திற்கு எதிரான ஒரு போர் நடக்குது. அப்போ பிரிட்டிஷர்ஸ் இவருக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. பின்னால இவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா மராத்தியர்களோட சப்போர்ட்டுக்கு போவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை யாரா இருக்காங்க அப்படின்னா ஹைதராலியா தான் இருக்காங்க. சோ இப்படி இவங்களுடைய ஒரு கூட்டுப்படைகள் நடந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் அடுத்தடுத்துல இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மராத்தியருக்கு எதிராக ஆங்கிலேயர்களுக்கு கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கறதா இது சொல்லியிருப்பாங்க. ஆனா தேவையான இடங்கள்ல வந்து இவருக்கு ஆங்கிலேயர்கள் சப்போர்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ இதனால என்ன பண்றாருன்னா ஹைதராலிக்கு பொறுத்திருந்து பார்த்து என்ன பண்றாரு, அகைன் பிரிட்டிஷருக்கு அப்போஸ் பண்ணி அவங்க வந்து சண்டை போடுறாங்க. சோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆம் சுதந்திர போர். ஓகேங்களா? சோ அதாவது 2ஆம் மைசூர் போர் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த 2ஆம் மைசூர் போர் யாரு, இதுல ஹைதராலி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.